ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு செகண்ட் பேசேஜ் பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கணும்னா நான் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்க இதுக்கு பிஃபோரா உள்ள பேசேஜ்க்கான மீனிங் பார்த்துக்கலாம். सेकेंड पैसेज पारेंगे। एक दिन लोन पोगार ने अपने बेटे को 100 बेड़े देते हुए कहा, तुम इन्हें लेकर शहर जाओ, मगर इन्हें मारना या बेचना नहीं। லோன் போகார், அதாவது அந்த மந்திரி தன்னுடைய மகனை மகன் கிட்ட ஒரு 100 ஆடுகளை கொடுத்து சிட்டி பக்கம் அனுப்பிட்டார். மகர் இன்ஹே மார்னா யா பேச்னா, இந்த ஆடுகளை, இந்த செம்மறி ஆடு அததான் பேடே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்மறி ஆடுகளை நீ என்ன செய்யக்கூடாது, அழிக்கவும் கூடாது, அறுக்கவும் கூடாது. ஆனா நீ திரும்ப வீட்டுக்கு வரும்போது இன்ஹே வாபஸ் லானா 100 ஜவ் கே போரோं के साथ, இந்த ஆடுகளையும் கொண்டு வரணும், அதோட சேர்த்து 100 பேக், அதாவது சாக்கு மூட்டை நிறைய பார்லி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜவ் அப்படின்னா பார்லி தான். வர்ணாமை தும்ஹே கர்மே நஹி குஸ்னே தூங்கா, நீ அப்படி கொண்டு வரலன்னா வீட்டு பக்கமே வராத, உன்னை நான் வீட்டுக்குள்ள நுழையவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. इसके बाद उन्होंने बेटे को शहर की तरफ रवाना किया. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சிட்டி பக்கமா அனுப்பி வச்சிட்டாரு. ओके लिसन। एक दिन लोन पोगार ने अपने बेटे को 100 बेड़े देते हुए, बेड़े எத்தனை பேடே கொடுத்தாரு, அதாவது ஷீப் 100 செம்மறி ஆடு, 100 ஷீப். तुम्हें इन्हें लेकर शहर जाओ, मगर इन्हें मारना या बेचना नहीं. இத என்ன செய்யக்கூடாது, அழிச்சிடவும் கூடாது, வெட்டிடவும் கூடாது, சேல்ஸும் பண்ணிடக்கூடாது, சேல்ஸ் பண்ணிடக்கூடாது, கொன்றவும் கூடாது. வித்துறாத, அழிச்சிடாத, ஆனா நீ வரும்போது என்ன செய்யணும், इन्हें वापस लाना 100 जव के बोरों के साथ, 100 बैग फुல்லா என்ன கொண்டு வரணும், பார்லி. அப்படின்னு சொல்லியிருப்பார். वरना मैं तुम्हें घर में नहीं घुसने दूंगा. इसके बाद उन्होंने बेटे को शहर की तरफ रवाना किया. शहर அப்படின்னா சிட்டி. நீ போய் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வா, 4 மக்களோட பழகி வா, அப்பதான் உனக்கு என்ன வரும், அறிவு வரும், யோசிக்க ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. लोन पोगार का बेटा शहर पहुंच गया, मगर इतने बोरे जव खरीदने के लिए उसके पास रुपये ही कहाँ थे. 100 பேக் ஃபுல்லா பார்லி வாங்கிட்டு வரணும், ரூபாய் இல்ல, 100 செம்மறி ஆடு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த செம்மறி ஆட்டை விற்கவும் கூடாது, அழிக்கவும் கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. இப்ப இவன் என்ன பண்ணுவான், वह इस समस्या पर सोचने विचारने के लिए सड़क किनारे बैठ गया. இத பத்தி, அதாவது இந்த ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷன் என்னன்னு அவனுக்கு தெரியல, அதை யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டான், ரோடு பக்கமா உட்கார்ந்துருக்கான், ரோட் சைடு உட்கார்ந்துருக்கான். समस्या अंडरलाइन कर लो, समस्या अंडरलाइन कर लो, प्रॉब्लम्स. समस्या, प्रॉब्लम्स. ओके नेक्स्ट। मगर कोई हल उसकी समझ में नहीं आ रहा था. ஆனா இதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனும் அவனுக்கு யோசனையில வரவே இல்லை. ஹல் அப்படின்னா சொல்யூஷன்.